இறால் வடி தான் வாழ்க்கையில் சாப்பிடாத எல்லாம் போக வேண்டியது. அதை நம்ம முதல் தடவை சாப்பிட போகிறோம் சிலதுகள் எல்லாம். ஆனால் அந்த உப்பு இந்த மசாலா நல்லா ஆகணும் இதுகளுக்கு. நண்டு மாதிரியே இருக்கு. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் கேஎஸ் சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் சுண்ணாமன் இடத்துல தான் நிற்கிறேன். குறிப்பாக அங்கேன்னு சொன்னால் சுண்ணாத்தில் பிஓசி பேங்க் இருக்குது. இந்த பேங்குக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீலன் சுவையூட்டுன்னு சொல்லி ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்குது. இந்த கடைக்கு தான் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கடைக்கு வருது. அதுக்கு முன்னுக்கு ஒரு குட்டி கடை ஒன்று இருக்குது. அதாவது ஜாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தெருவோர உணவு கடைகள் இருக்குது. அதாவது ஜெஃப்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொன்னால் அந்த தேங்குழல், கரஞ்சுண்டல் அப்படி அந்த வகையெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மச்சம் அசைவ பிரியர்களுக்கு ஆண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மீன் பொரியல், இறைச்சி பொரியல், இறால் பொரியல், ரத்த வர மற்ற நண்டு மற்ற நிறைய கிடக்கு, கிழங்கு வகைகள் எல்லாம் கிடக்கு. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடை, அதாவது கடையை சொல்லல, அதுக்கு முன்னுக்கு இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட் கடையை சொல்கிறேன். இந்த கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் விடிய 8 மணிக்கே திறந்துட்டு வேணும். விடிய மத்தியானம் பின்னேரம் இப்படி 3 நேரமும் இங்கே உடனே உணவுப் பொருட்களை செய்து கொடுக்கணும். அதை கேட்க அப்படி தான் சொல்லியிருந்தேன். இப்போ நாங்கள் போய் சாப்பிட்டு பார்த்தவங்களை எப்படி சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைக்குள்ள வந்துட்டு முதலாவது பாத்தீங்க சொன்னா இது என்னது சிக்கனா? சிக்கன் பாபிக்கு என்ன விலை? இது 500 ரூபா. ஒரு லெக் பீஸ் 500 ரூபா. லெக் பீஸ் 500. மற்ற இஞ்சால பாத்தீங்கன்னா நண்டு எவ்வளவு பொரிச்ச நண்டு? பொரிச்ச 100 ரூபாய்க்கு 3 4. 100 ரூபாய்க்கு 3 4 பாத்து கொடுப்பீங்க. மற்ற இஞ்சால பொரிச்ச மீன் இருக்கு. கும்பலா மீன் என்ன விலை? கும்பலா மீன் 200 ரூபா. பட் இஞ்சால இது கும்பலா பொரிச்ச மீன் டெவல் பண்ணிக்கிறாங்க. பொரிச்ச மீன் டெவல் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகே. மற்ற கீழ வால்சா உள்ளி பொரியல். உள்ளி பொரியல் இருக்கு. இது லெமன் போட்டு சோஸ் போட்டு பொரிச்சு வச்சிருக்காங்க. 50 ரூபா வரும். நல்ல வாசம் அடிக்குது. இஞ்சால முக்கியமா இறால் வடை. இசோ வடை சிங்களத்துல சொல்றேன். இசோ வடை என்ன விலை இது? இது 100 ரூபாய்க்கு 10. 100 10 அப்படியா? 100 ரூபாய்க்கு 10. வடியில 100 ரூபாய் காஞ்சி தான். மற்ற இஞ்சால இது என்னது? சிக்கன் டேவல். சிக்கன் டேவல் என்ன? கறிக்கல தனியா சிக்கன் டேவல் அண்ட் இது சும்மா பைட்டுக்கு ரிங்ஸ் பாய்க்கிறாங்க. ரிங்ஸ் பாய்க்கிறாங்க. மற்ற இஞ்சால இது ரத்த வரை ஈரல் போட்டு ஆட்டுறது வரை மாடு மாடு. சரி சரி. மற்ற இஞ்சால இது இது குடல், மாட்டு குடல் டேவல் பண்ணி இருக்குது. டேஸ்டா இருக்கும் பைட்டுக்கு. ரிங்ஸ் பாவிக்கிறாங்க. பட் இது மரவள்ளி கிழங்கு தூள் போட்டு ஐயா சாம்பல்ல சொல்லுவாங்க. மரவள்ளி கிழங்கு நல்லா இருக்கும். எவ்வளோ இது? இது 50 ரூபா 100 ரூபா கஷ்டப்பட்டாங்க வந்தால் அது வெங்காயம் போட்டு கொடுப்பீங்களா? அது வெங்காயம் பொரிச்ச மிளகாய் எல்லாம் பச்சை மிளகாய் எல்லாம் கொடுப்பீங்க. சரி சரி. உங்களுக்கு 5 வருஷம் 5 வருஷம் வந்துருக்கீங்களா? ஆமாம். எல்லாம் கைக்ளோட்ஸ் போட்டு தான் செய்கிறாங்க. இப்போ வெங்காயம் வெட்டும் பொழுது கைக்ளோட்ஸ் போட்டு வளையும் இதில் வெட்டும் நாங்கள் கைக்ளோட்ஸ் போட்டு தான் முழு பேருக்கும் காமான் கொடுக்குறது எல்லாம் இருக்குது. பார்க்கவே நான் பார்த்தேன். ஏப்ரன் போட்டு தொப்பி போட்டு எல்லாரும் நீட்டு அணிக்கிறேன் கடையில். அதான் முக்கியம். நிறைய இடங்கள் அப்படி இல்லை. சில இடங்கள்லாம் பார்க்கக்கூடிய கிடக்கும். சின்ன வடை 90 ரூபாய்க்கு. சின்ன வடையும் வந்துட்டு சின்ன வடையும் இருக்குது. என்ன விலை? இது 100 ரூபாய்க்கு 40 வடை. 100 ரூபாய்க்கு 40 வடை. வெங்காயம் எல்லாம் போட்டு கொடுப்பீங்களா? 5. வாசம் அடிக்குது அப்படியே வடைகள் வாசம். பாருங்க அண்ணே கைக்குலோஸ் எல்லாம் போட்டு தான் செய்யணும். நம்ம நிறைய இடங்கள் இப்படி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்காது. ஸ்ட்ரீட் ஃபுட்டு கடையிலாம் இங்கே நீட்டாக செய்யணும். நீங்கள் பாபிக்கு அது பொரிச்சது இருக்காக்கா? சுட்டு போட்டு பொரிச்ச பாபிக்கு சுட்டு போட்டு பொரிக்கிறீங்களா? சுட்டு போட்டு பொரிக்கிறேன். ஏன்னா பார்க்கத்தான் எண்ணெய் இடக்கா தான் அந்த பாபிக்கு அப்படி இருக்காது.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வேண்டி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லி முதல்ல அதை சாப்பிடுவோம் ரால் வடி தான் வாழ்க்கையில் சாப்பிடாத எல்லாம் போக வேண்டியது. அதை நான் முதல் தடவை சாப்பிட போகிறோம் சிலதுகள் எல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க தான் நான் முதலாவது முதல்ல ரால் வடை சாப்பிடும் ரால் வடை இது இல்லை மற்றது இது சும்மா வடை நீ ரால் வடை. சரியா சரியா எனக்கு ரால் வடை பிடிக்கும் உண்மையாகவே நல்லா இருக்கும். என்னோட வடை இருக்குவா ரால் வடை. எனக்கு இந்த நண்டு தான் அப்படி சாப்பிடணும்னு தெரியல. எனக்கு இந்த நண்டை பொறிச்சு வச்சுக்கிறாரு பாவம் நீந்தி கொண்டு செஞ்சது பொறிச்சு தட்டில் வச்சுக்கிறாரு. இந்த இடத்த நான் வீடியோக்குள்ளே போகிறது ஒன்று சொல்லி ஆகணும். என்ன சொல்லுவோம் மல்ராஜ் மல்ராஜ் இங்கே வர்றாடி ஸ்ட்ரீட் ஃபுட் எடுத்துனாங்களா நண்டு இருக்குடா மற்ற இது ரத்த வரம் நாங்கள் பிடிச்ச சாமான் இந்த ரத்த வரம் இருக்குது. மற்ற இது என்னடா டேவல் என்ன சிக்கன் டேவல் இருக்கு. சிக்கன் டேவல்ரா சிக்கன் மடிஞ்சால மெரவலிக்கலாம் உண்ட ஃபேவரட் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா பீஃபின்ற ஒரு கறி இருக்குது. என்னது குடல் கறி என்ன பீஃபின்ற குடல் கறி இருக்குது. இந்த நாங்கள் மரவழிக்கலாங்க பார்த்தீங்கன்னா மேலே தூள் எல்லாம் போட்டு கிடக்கு இந்த பாரம்பரியம் ஜாழ்ப்பாணம். தனி சாப்பிட இந்த விக்ரமே கிடக்கும் ஆனால் நல்லா கிடக்கும் தூள் மேலே போட்டு கிடக்கலாம். இதுக்கு சாப்பிட்டது என்னென்ன சொல்லுவாங்க நண்டு சாப்பிட்ருப்பேன் சின்ன வடை சாப்பிட்டுருக்காரு எல்லாரும் சாப்பிட்ருக்கேன். இவங்க சிக்கன் டேவல் நான் இஞ்சி சாப்பிடுறேன் வீட்டில் அப்படி சாப்பிட்ருக்கேன். ரத்தவரை சாப்பிட்டீங்க ஆட்டுறத வரை சாப்பிட்ருக்கேன். இது மாடா மாடு மட்டும் இது ஈரலம் இருக்குல்ல ஈரலம் கிடக்கும் ஈரலம் போட்டு கிடக்கும் மற்றது சரி சாப்பிட ஈரல் கிடக்கும். அப்படி எனக்கு ஈரல் பிடிக்காது சிலருக்கு நிறைய பிடிக்கும் சிலருக்கு எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது. இது மாட்டின் கூடலாம் நல்லா தான் இருக்கானது சாப்பிட்டு பாருங்க இதா வாழ்க்கையில் முதல் தரம் 4 நாள் ஆட்டுறத மாதிரி தான் கிடக்கான வித்தியாசம் தெரியல பெருசா ஆட்டுறத மாதிரி கிடக்கு சாப்பிடணும் வெங்கத்தோட சேர்த்து சாப்பிடுவாங்க. இதெல்லாம் கூட இந்த குடிச்சு போட்டு பைட்ஸுக்கு அதான் பண்ணினோம் கூட நாங்கள் துறமானபடி எல்லாம் வேண்டாம் நாங்கள் அது பண்ண மாட்டோம் சாப்பிட்றதுக்கு சரி ஏன்னா பெருசாக ரத்தம் வர பிடிக்கல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் ஒரு மாதிரி கிடக்குறேன் என்ன பிடிக்கல. அது எனக்கு பரவாயில்ல கொஞ்சம் சாப்பிடக்கூடிய மாதிரி தான் கிடக்கு கையில் இது பருவான் பேலன்ஸ் பண்ணுவோம் அப்பா டேபிளில் சாப்பிடுவோம். இது மிளகாட்டு கிழங்கடா அவிச்சதா மேலே தூள் போட்டு கிடக்கு. இதே மட்டக்கில் இப்போ நான் சாப்பிடக்க இதை நசிச்சு பாபத்தை சொல்கிறவங்களாகும் நசிச்சு அதுக்கு மேலே இந்த ஒரு குழம்பு மாதிரி தண்ணி குழம்பு மாதிரி ஊற்றி தரவே சட்டை அப்படி இருந்துச்சு மட்டக்கில் சாப்பிடக்க நல்லா இருக்கு. மாட்டு குடல் நானும் சாப்பிடல நாங்கள் மேடம் சரியா வெப்பம் அப்படியே மாட்டு குடல் நாங்கள் சாப்பிட வலிக்கிறாங்க அது சாப்பிட்ற மாதிரி கிடையாது அதோட சாப்பிடல. நிறைய பேரை பிடிச்சது நண்டு சாப்பிட நட்டுவா காலையில் நண்டு ஏன்னா அந்த உப்பு இந்த மசாலா நல்லா இருக்கணும் இதுகளுக்கு நான் பாதியா சரியா சாப்பிட்ட அப்புறம் என்ன சரி ஒன்று இருக்கிறேன். நண்டு மாதிரியே இருக்கு. ஆனால் என்ன சொல்கிறேன் நண்டோட சேர்த்து இந்த மசாலாவும் இருக்குடா. இந்த மசாலா டேஸ்ட்டாக இன்னும் தூக்கி கொடுக்குதுண்ணே நல்லா இருக்கு. ஆனால் அவர் சொன்னார் இல்லை இதெல்லாம் இந்த சிலதோட சாப்பிட தான் டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக சாப்பிட்றதோட தனியாக சாப்பிட்றோட பைட்ஸுக்கு சாப்பிட நல்லா இருக்குன்னு சொன்னேன். நாங்கள் இங்கே குடிக்க போகிறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட மத்தியானம் சாப்பிட தண்ணியை குடிக்கல. கீழே மாசான சகோதரம் வந்துட்டார் இந்தா பயந்து ஓடுதார் அப்படியே சரியா. இந்த மாட்டு குடல் பார்த்தீங்க சொன்னாங்க 2 சாப்பிடல ஒரு சாப்பிட்ற மாதிரி கிடைக்கிற பழக்கம் இல்லைங்களை சாப்பிட்டு அதெல்லாம் பார்த்து சொன்னது அப்படி நாங்கள் வச்சுட்டோம். இப்போ நாங்கள் என்ன சாப்பிட்றோம் பசிக்குது இரவு நேரம் சாப்பிட போகிறோம். இரவு சாப்பாட்டுக்கு கொத்தஞ்சு சாப்பிட்டு பாப்பன்னு சொல்லி வெளிக்கிட்டாங்க அந்த கொத்த அப்படின்னு சொல்லி அதையும் உங்களை காட்டிக்கிறோம் நீங்கள் பார்த்துக்கணுங்க. ஓகே பார்க்க நட்டா இருக்கும் கொஞ்சம் வெண்ண தன்மையாக இருக்குண்ணா சாப்பிடுவாங்கம்மா. நாங்கள் பார்த்தீங்க சொன்னால் மட்டன் கொத்து ஆட்டு கொத்து ஃபுல்லாக போட்டு 2 ஆக்கினாங்க.
செம்மையாக இருக்குண்ணே. தூள் தெரியும், தூள் டேஸ்ட் தெரியும். பெரிய பெரிய பீஸ்கள் போட்டுருக்கோம். உரைப்பாக எண்ணெய் தண்ணியாக இருக்குது. வளர்த்து தண்ணினா பரவாயில்ல. ரெசிபி வித்தியாசம். வளமே மாதிரி இல்லை, மெட்ட கடையில் மாதிரி கொஞ்சம் வித்தியாசம். மெட்ட வச்சிலாம் மாதிரி வித்தியாசம் இருக்குது. பொறிச்சு போடுவோம். நாங்கள் கரை இல்லை, பொறிச்சு போடுவோம். டெவல் மாதிரி கனபீஸ் வருது தானே. மட்டன் இருக்குது தானே. மட்டன் மசாலா பொறிச்ச ஒரு டெவல் டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க சொன்னால் நான் சாப்பிட்டு விட்ட வந்துட்டேன், மறந்து விட்டேன் காய்ச்சி அவுட்ரோ எடுக்க. அதில் பார்த்தீங்க சொன்னால் வீட்டிலேருந்து காய்ச்சி கொண்டிருக்கேன். நாங்கள் பார்த்தீங்க சொன்னால் ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க தானே. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இப்போ நீங்கள் வழிக்கடையில் எப்படி சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி தான் என்ஜாயும் இருக்குது. வேறு வித்தியாசங்கள் ஒன்றும் தெரியலை. ஆனால் என்ன வேறு வித்தியாசமான சாப்பாடுகள் கொஞ்சம் இருந்துச்சு. வேண்டாம் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால். சில பேருக்கு அந்த மீன் பொரியல் எல்லாம் பிடிக்கும். சில நேரம் பாபிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்டேன் அவர்கிட்ட என்ன பொறிச்சு கிடக்குன்னு சொல்லி கேட்க. பாபிக்கு வேண்டாம் பொறிச்சு கிடக்கும்னு சொல்லி கேட்க சொல்லியிருந்தார். சுட்டு போட்டு பொறிக்கிறதா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கல. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிக்கொள்ளுங்க, நான் மறைஞ்சு கொள்கிறேன். மற்ற அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொத்து சாப்பிட்னாங்க. கொத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்குன்னு சொல்லி இல்லை, பரவாயில்ல, நீங்கள் சாதாரண சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்கும். மற்றது பார்த்தீங்கன்னா கொத்து இந்த ரொட்டி கொஞ்சம் களியாக இருந்துச்சு, அதோட எண்ணெய்த்தன்மையாக இருந்துச்சு. அதுக்கு தேவை நீங்கள் வந்து சாப்பிட்டு கொள்ளுங்க. ஓகே, அவ்வளோ தானே. அதோட நான் வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் பார்த்து அதுக்கு மாதிரி போய் சாப்பிட்டு கொள்ளலாம். ஓகே, see you, டாட்டா, பாய் பாய்.